ஒரு தமிழே தான் பேசிப்பா. உன் குழந்தைப்பா, நீ கல்யாணம் உன் குழந்தை பிறகுது தமிழ் அப்பா அம்மா அப்படிதான், டேடி மம்மி இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். வேணாங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த ஆட்சி ஆளுறவங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. விஜய் பையன் வந்துட்டு அந்த பெரிய ஸ்கூல்ல அந்த செட்டிநாடு ஸ்கூல்ல படிக்கிறானே, அதுலயும் ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, கன்னடா இருக்குது, எல்லா மொழியும் வருது. ஏன் அப்ப இவங்க பசங்களை மட்டும் அதுல படிக்க வைக்கிறாங்க? அப்ப நீ சம்பாதிக்கிற உங்க அப்பா வீட்டு காசா? மக்கள் பணம் தானே, மக்கள் பணம் தானே எல்லாமே சூறையாடுறீங்க. என் மூஞ்சா போடுங்க, என்ன பண்ணிடுவாங்க? என்ன கல் தடுத்துருவாங்களா? இல்ல ஜெயில போட்டுருவாங்களா? இல்ல நான் திருட்டினா கொள்ள அடிச்சுட்டா? இது எல்லா லாங்குவேஜும் வந்துச்சுன்னா அது நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பட் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்க வளர 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 எல்லா மொழியும் வர்றதுன்றது நல்லது. அதே டைமில் ஹிந்தி தான் வரணும் தமிழ்நாட்டில் இருந்தது, அது தகாதது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் வருது இல்லை ஹிந்தி, அது ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? வேணும். ஏன்னா அது இப்போ இருக்கிற பொம்பளை பசங்களுக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் அது மெயினாக தெரிஞ்சே ஆகணும், அது பேசியே ஆகணும் அந்த மொழி. அப்போ வந்து வெளியூருக்கு அவங்க படித்து முடித்து எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அந்த மொழி அவங்களுக்கு தேவை. அதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டுப்பா, அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அது இதில் வேணான்றதெல்லாம் சொல்கிறது தப்பே கிடையாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த கட்சிக்கு வந்தாலும் சொல்கிறது தப்பு. வரணும், எல்லாமே வரணும். ஹிந்தி வரணும், தமிழ் வரணும், இங்கிலீஷ் வரணும், எல்லாமே வரணும். எல்லா மொழியும் வந்தால் பெட்டு இல்லைப்பா. அதுதான் அவர் இந்த அளவுக்கு இறங்கி அவர் அது வேலை செய்கிறாரு வரணும் அப்படின்னாக்கா அது நல்லது தான்ப்பா. அது செய்யட்டும், எல்லா மொழியும் வந்தால் தானேப்பா நல்லது. ஏன் இவங்க மட்டும் அவர் மட்டும் ஏன் போராடுறாரு? எல்லா கட்சிக்காரங்களும் வேணும், மொழி வேணும்னு இதுக்கு வந்து யாரும் தடை சொல்லக்கூடாதுப்பா. ஏன் தெரியுமா? இந்த கட்சி இருக்கட்டும், அந்த கட்சி இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், இப்போ வர்ற விஜய் இருக்கட்டும், எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இது வேண்டாம் அது வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. படிக்கிற பசங்களும் முக்கியமாக 5 மொழி 6 மொழி தேவை தான். இந்த எந்த கட்சிக்காரங்களும் வர்றவங்களும் சரி வந்தவங்களும் சரி வேணான்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. எதுக்காக வேணான்னு சொல்றாங்க நான் கேட்குறேன். வேணான்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வேளை ஹிந்தி நிறைய ஆயிடுச்சுனாக்கா நம்ம நாட்டுக்கு தமிழருங்களாம் ஒதுங்கிடுவாங்க, ஹிந்தி மட்டும் யூஸ் ஆகுன்றதுனால கொஞ்சம் திங்க் பண்ணுறோம். இப்போது படிக்கிற பசங்களுக்கு பெரும்பாலும் ஹிந்தி தானே மெயினாக கற்றுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் சட்டம் கொண்டு வராங்க இது பண்ணக்கூடாது அது கொண்டாது? அது ரீசனே கிடையாதுப்பா. அது நீங்கள் மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லணும், நீங்கள் ஏன் இந்த மொழி வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு மக்களாக சேர்ந்து முடிவு எடுக்கணும். இப்போ இந்த இந்த ஒரு தொகுதி இருக்குது, இதில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, எங்கள் பசங்களாம் கற்றுக்கிட்டோமே ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்றது ஸ்டெப் எடுக்கணும். இது பண்ணால் நல்லது. சொல்லு. இல்லைம்மா, அவங்க இப்போ அவங்க ஸ்கூலில் மட்டும் இப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துவாங்க, விஜய் எடுத்துவாங்க, தொல் திருமாவளவன் எடுத்துவாங்க. இவங்க எல்லாமே வந்து ஹிந்திக்காக ரொம்ப போராடுறாங்க. ஹிந்தி வரக்கூடாது, 3 மொழி கல்விக் கொள்கை வேணாம். ஆனால் இவங்க நடத்துகிற ஸ்கூல் இருக்குல்லம்மா, இப்போ இவங்க விஜய் பையன் வந்துட்டு அந்த பெரிய ஸ்கூலில் அந்த செட்டிநாடு ஸ்கூலில் படிக்கிறானே, அதுலேயும் ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, கன்னடா இருக்குது, எல்லா மொழியும் வருது. ஏன் அப்போ இவங்க பசங்களை மட்டும் அதில் படிக்க வைக்கிறாங்க? ஏப்பா எல்லா பசங்களுக்கும் அதேமாதிரி எல்லா மொழியும் வேணும் தான். இது வேணாம் அது வேணான்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே ஸ்ட்ரிக்கு கிடையாது, ரீசன் கிடையாது. எல்லா மொழியும் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைங்களுக்கும் வரணும், வந்து ஆகணும். இது சொல்கிறதுல வந்து அது ரீசனாக தமிழ் மக்கள் சொல்லணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது எல்லாமே வரணும் தான்ப்பா நினைக்கிறாங்க, எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம குழந்தைங்க 4 மொழியும் கற்றுக்கினா நல்லது தானே அப்படின்னு தானே திங்க் பண்ணுவாங்க எல்லாரும் பெற்றவங்க. அது வேணான்னு சொல்கிறது ஏன் கட்சிக்காரங்க இப்படி போராட்டம் பண்ணுறாங்க? அது ரீசனே கிடையாதுப்பா. பொதுமக்களை வச்சுட்டு பேசுங்க. இப்போது நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு 10ன்றது 20 20ன்றது 30 பேரை வச்சுட்டு பேசுங்க. ஏன் வேணான்னு சொல்கிறாங்க இது நீங்கள் கேளுங்க, இதுக்கு ஏன் நீங்கள் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு கேளுங்க. அதனால ஒன்றும் இல்லை, அதை வெளியிடுங்க எடுத்து. அதனால தப்பு இல்லை. உங்களை ஒன்றும் அவங்க அடிச்சிட போகிறதில்ல, முழுங்கிட போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் மெயினாக என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் வரணும், கல்வி வரணும், இதெல்லாம் மாதிரி வரணும், நீங்கள் பாடுபடுறீங்க வெளியிடுறதுக்கு. இவங்க ஏன் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க? ஹிந்தியாக இருந்தானா, தமிழாக இருந்தானா, இங்கிலீஷாக இருந்தானா, எல்லா மொழியும் வந்தே ஆகணும். இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கூட்டத்தில் பேசும்போது கெட் அவுட் மோடின்னு சொல்லிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தப்பு, சொல்லக்கூடாது. என் வயசானவன் நல்லதானே பண்ணுறான். அப்போ பணம் நம்ம தமிழ்நாட்டுக்கு 10 ரூபா வந்தாலும் கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிறீங்கல்ல, அது தப்பு தானே. நீ ஆட்சியிலையா இருக்கிற அவனை சொல்கிறதுக்கு? உங்கள் அப்பா தானே ஆட்சியில் வர, நீ சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்கள் அப்பாவை நீ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக பண்ணுங்கப்பா, கரெக்டாக மக்களுக்கு பண்ணுங்க, மக்களுக்கு இது பண்ணுங்க, நல்லதை பண்ணுங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு சொல்லு. அவங்களுக்கு சொல்கிற உனக்கு ரைட்ஸ் கிடையாது, சொல்லக்கூடாதுப்பா, தப்பு அது.
எந்தமா வயசுல பெரியவன் இருந்தாலும் இவ்வளோ வருஷம் இருக்கிறான்ல, ஏன் அவனை நம்பி இருக்கிறாங்க? ஒரு நல்லது 10 ரூபா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்கிறான்றதுனால பேசாமல் இருக்கிறாங்க. நீ உங்கள் அப்பா கண்டிஷன் பண்ணி எதுக்கு நீ அந்த ஆளா கேட்கறதுக்கு தப்புப்பா. அது ரொம்ப தப்பு. அவர் பேசுனது தான் தப்புன்னு சொல்றீங்களாம்மா? ஆமாம், தப்பு தான்பா. ஒருத்தரை உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தா எல்லாம் வராங்க. தலைமுறை தலைமுறையாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. நீ இன்னும் வரவே இல்லை. அவரையும் அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவர் ஒரு பிரதமராக இருக்கும்போது நீ கேட்கக்கூடாது. இல்லையாப்பா, உங்கள் அப்பா கேட்கலாம். உங்கள் தாத்தா இல்லை, உங்கள் தாத்தா கேட்கலாம். அவங்க கட்சியில் வராங்க. நீங்கள் இப்போ தானே உங்கள் அப்பா கூட ஒட்டிட்டு வர. இப்போ இவ்வளோ சீக்கிரம் நீ இப்படி இருந்தனா, அப்போ வந்துட்ட பிறகு நீ என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பேசக்கூடாது நான், இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் நீங்கள் கேட்டால் அது தப்பு தானே, கஷ்டம் ஆகல. அப்படி பேசக்கூடாது, தப்பு அது. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ நீ சம்பாதிக்கிற உங்கள் அப்பா வீட்டு காசா? மக்கள் பணம் தானே. மக்கள் பணம் தானே எல்லாமே சூறையாடுறீங்க. மக்களை இளைஞருங்க படிச்சுட்டு வேலைக்கு இல்லாமல் வேலை பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆஃபீஸ் கட்டுங்க, அவங்கள வேலையில் எடுங்க, அவங்களுக்கு வேலை ஜாப் கொடுங்க, வேலையில் வைங்க. எவ்வளோ குடும்பம் கஷ்டப்படுது, அவங்களால நல்லது கொண்டு வருங்க. அது செய்ய உங்களுக்கு துப்பில்லை. இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் வெளியிடுங்கப்பா தம்பி. இதெல்லாம் பண்ணுங்க. எவ்வளோ இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. பொம்பளை பசங்கள்லேருந்து ஆம்பளை பசங்கள்லேருந்து எவ்வளோ ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க. இது இன்னைக்கு சின்ன வேலை பண்ணுறீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு 30,000 40,000 50,000 மாதம் இருந்தாக்கா உங்களுக்கு நல்லது தானே செய்வீங்களே. அந்த மாதிரியே பெருசாக ஒரு ஆஃபீஸ் கட்டி ஏன் நீங்கள் வேலை சென்னையில் கொடுக்க மாட்டீங்க எல்லாருக்கும்? பேசாமல் இருக்கிறியா? உங்கள் அப்பாவுக்கு பதில் நீ கட்டு, இல்லை உங்கள் அப்பனை கட்ட சொல்லு. இது மக்கள் பணத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடல. சாப்பிட்றாங்களா? இல்லை சாப்பிட்றாங்கப்பா. என் மூஞ்சா போடுங்க. என்ன பண்ணிடுவாங்க? எனக்கு கழுத்து அறுத்துருவாங்களா? இல்லை ஜெயிலில் போட்டுருவாங்களா? இல்லை நான் திருட்டினா கொள்ளை அடிச்சிட்டேனா? பொதுவாக நார்மலாக பேசுறது. அவங்க புள்ளைய அவன் பேச விடக்கூடாது. நீங்கள் பேசுங்க. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்கள் பேசுங்க. ஏன் புள்ளைய பேச விட்றீங்க? உங்கள் கூட உங்கள் புள்ள இருக்கிறான், அதை மட்டும் பண்ணுங்க. ஏன் பேச விட்றீங்க? தப்பு இல்லையாப்பா அது? ஆனா இப்படி சொல்றாரு. ஆனா நாங்க வந்து 2026 தேர்தலில் வந்து 234 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு. பார்க்கலாம். இல்லை, கன்ஃபார்மாக விஜய் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாப்பல. நல்லா இருக்கும் நாடு. ஏன்னா அவங்களும் வந்துட்டு அடிமட்டத்தில் இருந்து அவன் நடித்து வந்து இப்போ இது பண்ணும்போது நிறைய அவன் வந்தானா ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்களே தான் தலைமுறையாக வரணும்னு நினைக்கிறாங்கப்பா. அடுத்தவங்கள ஏன் வர விட மாட்றாங்க? நீ இப்போ ஒரு வேலையில் இருக்கிற, நீ மட்டும் இருக்கக்கூடாதுப்பா. அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் வரணும், தம்பி வரணும், அண்ணன் வரணும், ஃப்ரெண்ட்ஸ் வரணும் அப்படிலாம் நினைக்க மாட்டிங்களாப்பா? அந்த மாதிரி தான் வரணுமே தவிர நீ மட்டும் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இல்லையாப்பா? அது தப்பு தானே. ஆனா இப்போ நீங்க அண்ணாமலை வர்றது என்னமா எப்படிமா பாக்குறீங்க? அவருடைய திறமையை பொறுத்துது. ஏன்னாக்கா அவர் மக்களை நல்லா கௌரவ் பண்ணி, மக்களுக்கு ஒரு தொகுதிக்கு நல்லது பண்ணி அவர் வந்தாருன்னா பெஸ்ட்டாக வரலாம். இல்லை, முதல்ல வந்து மக்களை கௌரவ் பண்ணணும்பா. ஏழை மக்களை விலைவாசி கம்மி பண்ணி மக்களை வந்து கௌரவ் பண்ணிட்டு பண்ணால் எல்லாம் யாராக இருந்தாலும் வருவாங்க. ஃபஸ்ட்டில் விலைவாசி கம்மி பண்ணணும். ஏன் தெரியுமா? எவ்வளோ மக்கள் கம்மி சம்பளம் வாங்குறாங்க, அதை வச்சு வாடகை கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கெல்லாம் எப்படிப்பா பத்தும் காசு? இந்த அளவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீங்கள் ஒரு மக்களுக்கு விலைவாசி இறக்குங்க. அப்போ வந்துப்பா இந்த மனுஷன் எல்லாம் செஞ்சாருப்பா, இவருக்கு தான் ஓட்டு போடணுன்றது மைண்டு சொல்லும். அவரை தான் வர வைப்பாங்க. இல்லை கேர்லெஸ்ஸாரங்க ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போட்டால் மட்டும் பத்தாதுப்பா. அந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு செய்யுங்க நல்லது. அன்னைக்கு இப்போ நீங்க சொன்னீங்க விஜய் வந்தா நல்லது பண்ணாரு சொன்னீங்க. ஆனா அவரே வந்து 3 மொழி கல்விக் கொள்கை வந்து எதிர்க்கிறாருல்ல, அதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்க? இல்லை, அது தப்பு தான்பா. நானும் சொல்லிட்டேன் முதல்ல, தப்பு அவர் தான். வந்தா மக்கள் எப்படி நல்லது பண்ணுவாங்க, யங்ஸ்டருக்கு எப்படி நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாமா? இல்லை, அது வந்து அவர் திங்க் பண்ண என்னடா அது நம்ம இல்லம்மா, நீங்களே இவ்வளவு திங்க் பண்ணி பேசுறீங்க. அவர் வந்து திங்க் பண்ணாம பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, அப்படி என்னன்னாக்கா ஒரு வேளை நிறைய ஹிந்தி வந்துடுச்சுனாக்கா அப்புறம் நம்ம நாட்டில் ஹிந்தி அதிகமாகிடும், இங்கிலீஷ் தமிழ்லாம் கம்மியாயிடும் அப்படின்றது யோசனை பண்ணுறாங்களோ. இல்லை என்னடா நம்ம குழந்தைங்களும் படிக்கிறாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்லா மொழியும் இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு வரும்போது கீழே அடிமட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு அவர் திங்க் பண்ணணும். யார் இருந்தாலும் விஜய் திங்க் பண்ணணும். இது நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்கள் இஷ்டமாக நீங்கள் படிக்க வைங்க, எல்லா மொழியும் வரட்டும், நார்மலாக போயிடணும். இதுதான்ப்பா ரீசனு. இந்த வர்றதுக்கு முன்னாடியே அப்படி சொன்னால் அது எப்படி, அது எல்லாம் யோசிப்பாங்க நிறைய பேர். என்னக்கா இப்படி சொல்கிறாங்க, அப்புறம் இதெல்லாம் வர வைக்கலனாக்கா குழந்தைங்க படிப்பு கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஓகே, விஜய்க்கு இதனால இப்போ பின்னடைவு தான். ஆமாம், நிறைய. இப்போ ஏன் தெரியுங்களா, இப்போவே வந்து விட்டு கொடுத்து மக்கள்கிட்ட இறங்கி போகணும். ரஃப் அண்ட் டைப்பாக போனாக்கா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. யாராக இருந்தாலும் 1000 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்தவனும் சரி, இப்போ புதுசாக வர்றவனும் சரி, மக்கள்கிட்ட முதல்ல விட்டு கொடுத்து இறங்கி போய் விலைவாசிங்களை கம்மி பண்ணாதான் பட் எல்லாத்துலேயும் எல்லாரும் வந்து நீடிக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஒரு தமிழே தான் பேசுப்பா. உன் குழந்தைப்பா, நீ கல்யாணம் உன் குழந்தை பிறகுது தமிழ் அப்பா அம்மா அப்படிதான்.
டேடி மம்மி இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா? இதெல்லாம் சொல்லாத என்ன குழந்தைங்களுக்கு ரீசனாக வளர்ப்பீங்க? இதெல்லாம் சொன்னாதான்பா குழந்தைங்களும் கெத்தாக வளரும், நல்ல பர்ஃபெக்டாக வளரும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். வேணாங்கன்னான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஆட்சி ஆள்றவங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் கூட போய் சொல்லுங்கள், என் பேர் சுந்தரி, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு தொகுதியில் 100 மக்களை நிற்க வச்சு கேளுங்க, இவங்க சொல்கிறது தப்புன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் சொல்கிறது தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கல்வியும் கற்றுக்கிட்டோமே குழந்தைங்க நல்லபடியாக அவங்க வளர்ந்தாங்கன்னா நல்லது தானே நம்மளுக்கு. ஐயோ என் புள்ள எப்படி பேசுகிறாம்மா, என் பேரன் எப்படி பேசுகிறாமான்னு சந்தோஷப்படுறது ஒன்று இருக்கோ. அவங்க நம்ம இருக்கிறோமோ சாவுறோமோ அவங்க குழந்தைங்க பெருசாகி ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லா மொழியும் குழந்தைங்களுக்கு நார்மலாக பர்ஃபெக்டாக தேவை. அது அவங்களா கொண்டு வரணும். ஆட்சியில் உக்காந்தாலும் வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. வேறு உக்காந்து கையெழுத்து போட்டு பணம் கணக்கு பண்ணிட்டு பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது லைஃப் கிடையாது. கட்சிக்கு அழகு கிடையாது. இதெல்லாம் கொண்டு வரணும். இதுதான்பா.